நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 107 டேட்டு ஜூலை 3 2026. இதனோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம். நான் ஒரு கோடி சேலஞ்சு டே 1லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு டே 107 வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட வீடியோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணிவிட்டு செகண்ட் மைல் ஸ்டோன் 15 lakhsல இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி டே சேஞ்சஸ் பார்ப்போம் டேரெக்ட் ஸ்டாக்கில். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,21,900 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 80,450. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 1,300 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இது என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை ஜஸ்ட்டு நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு வீடியோ போட்டிருக்கேன், யுஎஸ் ஸ்டாக்குக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் டே சேஞ்சஸில் 1,300 ப்ளஸில் இருக்குது. இப்போ அடுத்து இன்றைக்கி ஓவரால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் டேரெக்ட் ஸ்டாக்கில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ 17,328 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 292 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாரஸ் லேப் ஓவராலாக 13,054 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 87 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் பார்த்திங்கன்னா ஓவராலாக 11,622 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 239.40 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 6,037 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 58 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் என்ஹெச்பிசி ஓவராலாக 5,349.50 கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 143 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரெக்ட் ஸ்டாக்கில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐடிசி ஒரு 2,189.51 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 37.10 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸ் ஒரு 1,348.90 கிட்ட இறங்கியிருக்கு ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 4.20 கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக 952.10 கிட்ட இறங்கியிருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 66.30 கிட்ட ஏறி இருக்குது. இது குட் சைன். அப்புறம் வேதாந்தா ஓவராலாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் 847 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 17 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் மற்றும் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஞாபகப்படுத்துறதுக்காக. நம்ம போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் நல்லதாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இறங்கும் போதோ ஏறினாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏறும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும், இறங்கும்போது நீங்கள் செல் பண்ணணும், செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா அதை வளர விடுங்க. போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணுங்கள், நீங்களும் க்ரோ ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்சை பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை காட்டுறது ஆப்ஸு அப்புறம் வெப்சைட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா இதுவும் நான் 2021லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்ம எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,95,235. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,34,112 கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 38,878. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1,655.77 கிட்ட ஏறி இருக்குது. இதை நான் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் அந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கூடவே சேர்ந்து க்ரோ ஆகும். இதை நீங்கள் பார்க்க முடியும். நான் 2021லேருந்து ஸ்டார்ட் பண்ணது 1000 ரூபாயில். இன்றைக்கி அரௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 2,34,112 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இது அசெட் வைஸ் ஸ்பிட்டும் பார்க்கலாம். ஈக்விட்டியில் தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் இருக்கும். டெப்ட்டு 5.28 தான், கமாடிட்டியில் 0.22. அப்புறம் லார்ஜ் கேப்பில் என்னோடய அலோகேஷன் மோஸ்ட்லி இருக்குது. ஸ்மால் கேப் அப்புறம் மிட் கேப்லேயும் இருக்குது. இதில் செக்டார் வைஸ் அலோகேஷனும் பார்க்க முடியும். நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸு ப்ளஸ் அப்புறம் ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை,
ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் என்னோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நான் எப்போது இது ஸ்டார்ட் பண்ணது ஒரு 5 years பிஃபோர். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். ஃபண்டில் டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 875.69 பைசா கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 621.94 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 110.80 பைசா ஏறி இருக்குது. குவாண்ட் மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 39.22 கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ டே சேஞ்சஸ் இன்றைக்கி. இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இப்போ இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $501.14. கரண்ட் வேல்யூ $694.53 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $993.39. இதில் நேற்று சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு $5.28 கிட்ட இறங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட்டு நான் எஜுகேஷனல் பர்பஸாக தான் ஷோ பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டுன்றது இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ண ரொம்ப வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ஹை ரிஸ்க்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபண்டை இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 44,601. இப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்திங்கன்னா $66,251 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $21,649. இப்போ நம்ம டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஸ்டாக்கில் ஒரு $1,300, டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1,600, கிட்டத்தட்ட ஒரு $2,900 கிட்ட நம்ம ப்ளஸில் இருக்குது. பட் யூஎஸ் மார்க்கெட்டில் $5.28, நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு $550 வச்சுக்கோங்க மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2,450 கிட்ட வந்து ப்ளஸில் இருக்குது. இதுதான் இன்னையோட டே சேஞ்சஸ். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம்.